அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த நவ கிரகங்களிலே சுக்கிரன் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இன்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். வண்டி வாகனம், வீடு, அதே மாதிரி நிலம், சொத்து சுகம், ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியதும் இந்த சுக்கிர பகவான் தாங்க. இப்பேற்பட்ட சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு, அதாவது 2ஆம் அதிபதியாகவும் அதே மாதிரி 9ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க. இந்த ஸ்தானத்தில் பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு பலன்கள் இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போகிறார், இதனால் நம்மளுடைய வளர்ச்சி என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்ங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கண்டிப்பாக இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க எப்போவுமே ஒரு நல்ல நுணுக்கமான அறிவுமிக்க ஒரு ராசி தான் இந்த கன்னி ராசியில் பிறந்திருப்பாங்க. இந்த கன்னி ராசிக்காரர் பார்த்தோம்னா இருக்கிற இடம் தெரியாது, ஆனால் அமைதியாக இருப்பீங்க. அதே மாதிரி பொறுமையாக இருப்பீங்க. ஆனால் கோபம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக எப்பேற்பட்டவங்களையும் ஒரு கை என்னன்னு பார்த்துருவீங்க. அந்த மாதிரி அதே சமயம் எல்லாரும் வேணும், மற்றவங்களுக்கு அண்டி வாழணும். அது உறவு முறை, சொந்த பந்தம், குடும்பம், ஃப்ரெண்ட்ஷிப், பழக்க வழக்கம், மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து வாழக்கூடியவங்க தான் இந்த கன்னி ராசிக்காரர். ஆனால் இப்படி விட்டு கொடுத்து கெட்டு போவதில்னு ஒரு பழமொழி இருக்கிறதுனால என்னவோன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் கன்னி ராசிக்காரர் பொருளாதார ரீதியிலையும் குடும்ப ரீதியிலையும் கொஞ்சம் மன கஷ்டங்களை, மற்றவங்களுக்கு நல்லதை செய்தே நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கிரக பெயர்ச்சி சுழற்சிகளால் உங்களுக்கு ஏற்பட்டது உண்டு. காரணம் ஏற்கனவே கண்டகச்சனி, அதாவது ஆரோக்கிய பாதிப்பு இல்லையா, குடும்ப வாழ்க்கையில் சில குழப்பம் இல்லையா, தொழில் ரீதியில் ஏற்பட்ட சில பாதிப்புகளால் நாம் அடுத்த கட்ட முயற்சிகளுக்கு சில தடமாற்றம். இந்த சூழலில் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சுக்கிரன் உங்களுக்கு தனக்காரனாகவும் அதே மாதிரி பாக்கியஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடிய குரு 6ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாக போகிறாருங்க. அப்போது இந்த 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுங்கிறது, 6ஆம் இடங்கிறது சத்ருஸ்தானம், சரிங்களா? ஏற்கனவே ராகு பகவான் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த இடத்துக்கு போகும்போது நம்மளுடைய கடுமையான உழைப்பால் நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். காரணம், அந்த இடத்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பாவகத்தை பார்க்குறாரு. அப்போ ஏற்கனவே சில சட்ட சிக்கல்கள் இருந்தது பார்த்தீங்களா, சில வழக்கு, சில நமக்கு வர வேண்டிய சில வாய்ப்பு தடை, அது கலைத்துறையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி அரசியல் சார்ந்த துறையாக இருந்தாலும் சரி, நாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல சில பிரச்சனைகள் இருந்தாலும் சரி. இதை விட பார்த்தோம்னா சிலருக்கு எல்லாமே குடும்ப வாழ்க்கையிலேயே சில போராட்டங்களை இருக்குமா இருக்காதா, இது முடியுமா முடியாதா, என்ன ஆகும்னே தெரியலையே அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் பயணிச்சுட்ருக்குறீங்க பார்த்தீங்களா. அதுக்கு எல்லாமே சரிபடுத்தக்கூடிய, அதாவது ஒரு வாய்ப்புகளை நமக்கு சரியாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. அப்போது நமக்கு யார் நம்மளை இடையில இருக்கிறவங்களால சில பிரச்சனைகள் வந்ததோ அந்த பிரச்சனையிலிருந்து நாம் தெளிவுபடுத்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த நேரம் உங்களுக்கு அமையப்போகுது, ஆச்சுங்களா? அது விரோதியாக இருந்தாலும் சரி, உறவாடி கெடுத்தவங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு வாழ்க்கை கொடுத்தவங்களே நமக்கு விபரீதத்தை ஏற்படுத்தினாலும் சரி. ஆனால் இந்த காலகட்டம் உங்களுடைய திறமையும் உங்களுடைய நேர்மையும், ஆனால் உங்களுடைய நல்ல மனசுக்கு ஒரு அற்புதமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும், சரிங்களா? அதே சமயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கவனங்கிறது எதை சொல்கிறோம்னா, நமக்கு 3ஆவது மனிதனை அதிகமாக நம்புறது இருக்கக்கூடாது, சரிங்களா? விரோதியாக இருந்து நமக்கு டக்குன்னு இப்போ நெருங்கி வராங்கன்னா அவங்கக்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி கூட்டு சம்மந்தப்பட்ட ரீதியில், பழக்க வழக்க ரீதியில், ஆச்சுங்களா, எல்லாம் நானாச்சு, நான் பார்த்துக்கிறேன், எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதுலேயும் நீங்கள் தீர விசாரித்து தான் ஒரு முடிவு எடுக்கணும், சரிங்களா? அப்புறம் பார்த்தோம்னா சுப விரயங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம்.
ஒரு இடத்தால் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குதுங்க, பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் அது வழக்கு ரீதிக்கு போயிடுச்சுங்க, வாய்தா தான் போயிட்டுருக்குது. அது ஏதோ நடக்குமா நடக்காதா, ஏதோ முடிகிற மாதிரியே இருக்குது. கடைசியில் பார்த்தோம்னா மறுபடியும் தள்ளி போயிடுதுங்க. நமக்கு சாதகமாக வந்த ஒரு வாய்ப்புகள் கூட இப்போ பாதகமாகிட்டு இருக்குங்க. நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி, நம்மளுடைய சொத்து, கடந்த காலத்தில் நம்மளுடைய உழைப்பு, இன்றைக்கி அடுத்தவங்களை நம்பி கொடுத்து இன்றைக்கி நாம் அதை வாங்கிறதுக்காக நாம் போராட வேண்டியதாக இருக்குது. இது எல்லாமே கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய, உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இருக்க போகுதுங்க. சரிங்களா? இன்னொன்று பார்த்தோம்னா கொஞ்சம் ஆரோக்கியம் சரியில்லைங்க. அடிக்கடி மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருக்குது. எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், எல்லா வைத்தியம் பார்க்குறோம். ஆனால் பார்த்தா கொஞ்ச நாள் நல்லா இருக்குது, அப்புறம் பார்த்தா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா நோயே இல்லை, எந்த பிரச்சனையும் உடம்புல இல்லை. ஆனால் ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு பதட்டம், திடீர்னு பார்த்தோம்னா கை வலிக்கிற மாதிரி இருக்குது, கால் வலிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு மனசு ஒரு அழுத்தமாக இருக்குங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒன்றுமே இல்லைங்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க. என்னன்னே தெரியலைங்க, எனக்கு என்னமோ குழப்பமாக இருக்குது அப்படின்லாம் சிலர் ஒரு சிரமங்களை, அதாவது மனசில் ஒரு பாரமான ஒரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க ஆச்சுங்களா. அது கிரகாச்சாரத்தில் பாதிக்கப்பட்ட சில பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் அந்த அதிர்வுகள் உங்களுக்கு விட்டு விலகிடும். சரிங்களா? அப்புறம் பார்த்தோம்னா தொழில் ரீதியில் வேலை, சிலர் நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டுருந்தோம், ஆனால் பார்த்தோம்னா அந்த வேலையில் சில பிரச்சனைகள் உண்டாயிருச்சு. யாரால் உண்டாயிருச்சு? நம்மளோட கீழ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களால உண்டாயிருக்கும். வேலையை விட வேண்டிய ஒரு சூழ்நிலை, இதனால் புதிய வேலை தேட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஆச்சுங்களா. இந்த மாதிரி ஒரு சிக்கல்களை அப்படியே எல்லாம் ஃபஸ்ட் ரவுண்டு ஓகே, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், ஓகே ஆகுது, எல்லாமே சரி வருது. கடைசிக்கு பார்த்தோம்னா தேர்ட் ரவுண்டெல்லாம் போயிடுச்சு. மறுபடியும் நாளைக்கு எதிர்பார்க்குறது, அடுத்தது இன்னொரு எதிர்பார்ப்பு. இது எதிர்பார்ப்பில் போயிட்டுருக்கு. நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு அமையுமா, கிடைச்சிருமா, கிடைச்சே தீருமா, கிடைச்சா தானே ஆகும் அப்படின்னு தினந்தோறும் எடுக்கக்கூடிய முயற்சி தாமதமாகி நமக்கு அப்படியே டயர்டாகி உட்காந்துருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு இது இனியில் இருக்காது. உங்களுக்கு தகுந்த ஒரு வேலை வாய்ப்பு, இல்லை பண வரவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இல்லையா ஒரு புதில் தொழில் தொடங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள், மற்றதில் உங்களுக்கு ஒரு வருமானத்தை நிரந்தரமாக கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உண்டாக்கும். சரிங்களா? இது எப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய திறமையினால் உருவாகக்கூடிய சில வாய்ப்புகள். அடுத்தது பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க இந்த காலகட்டத்தில். சரிங்களா? ஆரோக்கியம் இந்த டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து சாப்பாடு உணவு ரீதியிலையும் எது சாப்பிடணும் எது வேண்டாம் அப்படிங்கிறது, கொஞ்சம் எக்ஸசைஸ் எடுக்கிறது, அடுத்தது பார்த்தோம்னா கொஞ்சம் ட்ராவலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? அதிகமான ஸ்பீடாக போகிறதும் அவசரப்பட்டு போகிறதும் இதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக பயன்படுத்தும் போது நல்லாயிருக்கும். கூட்டு சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுத்தணும். ஏன்னா கலங்கங்கள் ஏற்பட்டாச்சு, காயங்கள் ஏற்பட்டாச்சு, வலியோடு தான் இருந்துகிட்ருக்கிறீங்க. ஆனால் அதை சரியாக கொஞ்சம் நிதானித்து முடிவுகள் எடுத்தால் தான் சரியாக இருக்கும். இது மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரைக்குமே இந்த பயிற்சிகளால் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கவனத்துடன் செயல்படுறது சிறப்புங்கிற ஒரு நிலை உங்களுடைய கன்னி ராசிக்கு இருக்குதுங்க. அதே நேரத்தில் இப்போ சொன்னது கோச்சாரம் தான். கோச்சாரங்கிறது நம்ம ராசி தான். அப்படின்னா கன்னிராசிக்காரர் பல லட்சம் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே பலன் கோச்சாரம் கிடைக்குமா அப்படின்னா ஓரளவுக்கு தான் இருக்கும். அதில் லக்னம் ஒரு பலன்கள் மாறும், தசாபுத்தி பலன்கள் மாறும், பிறப்பு ஜனன ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சரிங்களா இருக்குது பார்த்தீங்களா. சிலருக்கு யோகங்களாக இருக்கும், அந்த மாதிரி திசைகள் சிலருக்கு நடக்கும், சில பாதகாதிபதி திசைகள் நடக்கும். அப்போ சில பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் பலன்கள் மாறுபடுங்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. இது வரைக்கும் பார்க்காமல் இருந்தால் நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதக பலன்களை ஆன்லைன் மூலியமாக கூட அருமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற பலன்கள் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.